ஒன்றும் பெருசாக இல்லை. சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சைனீஸ் ஃபிஷிங் நெட்டில் இங்கே கூட போட்டுன்னு இருக்காங்க. மீன் மார்க்கெட் போகிறோம். சைனீஸ் ஃபிஷிங் நெட் தான் ஸ்டார்டிங்கா? இதுக்கப்புறம் பின்னாடி இப்படி போகணுமா? பாருங்க, இதுதான் வாஸ்கோ ட காமா ஸ்கொயர்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. ஃபோர்ட் வியூ கொச்சி வியூ பாயிண்ட் இருக்குது. வாஸ்கோ ட காமா பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க, இப்படிதான் வரணும். இன்னும் கார் இங்கே தான் விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இவங்க எடுக்கிறது. இப்போ தான் போட்டிருக்காங்க. இதான்ப்பா ஃபோர்ட் கொச்சி. இதான்ப்பா ஃபோர்ட் கொச்சி வியூ பாயிண்ட். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபோர்ட் கொச்சினா ஃபோர்ட் இருக்கும் போல், வியூ பாயிண்ட் ஃபோர்ட் தெரியும் போல் அப்படின்னு பார்த்தோம். ஊர் பேர் ஃபோர்ட் கொச்சி. அது பழைய காலத்துலேருந்து அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருக்குது. ஒன்றும் பெருசாக இல்லை. சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்தாண்டு இங்கே இருக்குது பாருங்க, எத்தனை இருக்குது பாருங்க. ஆமாம், ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக. இங்கே மீன் பிடிக்கிறது இப்படி தான் போல். வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க நல்லா இருந்துச்சு ஃபிஷிங் நெட். இதை அவனுங்க டவுன் பண்ணி நல்லா எடுக்கிறது. அதை விட்டால் வாஸ்கோ ட காமா ஸ்கொயர், அந்த கார்னரை தான் ஸ்கொயர் அப்படின்றாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை நாங்கள் சர்க்கிள் இல்லை அப்படின்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து அந்த காலத்தில் ஸ்கொயர், அது அப்படியே தான் பேர் இருக்குது. இந்த பக்கம் வந்திங்கன்னா பேஸ்டன் பங்களா ஒன்று இருக்குது. ஆனால் இப்போது 8 மணி அளவு இருக்கா உள்ள? அதுக்கெல்லாம் 9 இருக்காங்க. அதுக்கு நம்ம இருக்க மாட்டோம், எஸ் ஆகிடுவோம் இங்கேருந்து. ஏன்னா நிறைய இப்போது ஹெரிட்டேஜ் மியூசியம்ஸ் பார்த்துட்டோம். போர்ச்சுகீஸ். இதுதான் அந்த பேஸ்டன் பங்களா. இதுதான் அந்த பேஸ்டன் பங்களா. அப்புறம் ஊரில் வந்து மெட்ரோ இருக்குப்பா. நான் எதிரே பார்க்கல. ஆலுவாலேருந்து எஸ்என் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அது பேரும் வாட்டர் மெட்ரோ தான். ஆனால் தண்ணியில் போகிற மாதிரி இல்லை, மேலே இது மெட்ரோ லைன் இருக்குது, அப்படி போகுது. நேற்று நைட்டு வரப்போ கவனிச்சோம், என்னன்னா இது பில்லர்ஸ், மெட்ரோ பில்லர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சரி ஏதோ ஸ்டேஷன் வந்துச்சு பார்த்தா வாட்டர் மெட்ரோன்னு தான் பேர். ஸ்டேஷனுக்கு பேர் இருக்குது. அப்புறம் அவ்வளோதான். நம்ம வெறும் கேரளாவில் வாட்டர் மெட்ரோ தான் வாட்டர் மெட்ரோன்னு தான் நினச்சோம். முடிஞ்ச வரைக்கும் லேண்ட் ரூட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
முடியாததெல்லாம் வாட்டர் வேஸ்ட்டில் கனெக்ஷன் இருக்கு. ஆமாம். சரி, மீன் பிடிச்சி காட்டுங்க ஏதாவது. எங்கே சைனீஸ் நெட்டு ஒன்று இன்னும் உள்ளே தான் வச்சுருக்காங்க, ஒன்று மட்டும் வெளியே எடுத்திருக்காங்க பாரு. அது எங்கே எவ்வளோ கிடச்சிச்சின்னு தெரில. இல்லை இவங்க இந்த கார்னர்லேயே போட்டுட்டு இருந்தால் எப்படி மீன் மாட்டும்? நடுவில் போகணும் இல்லையா? இது எப்படி கடல் மீன் யூஸ் ஆகும்? பிடிக்கிறவங்க வேறு யாராவது இருப்பாங்க அந்தாண்ட. இது ஒரு ஏரி மீனா? சும்மா இந்த பக்கம் ஏரி இல்லையே, இதுவும் பீச் கணக்கு தான். ஆனால் இந்த இந்த சென்டரில் எல்லாம் பெரிய மீனெல்லாம் கிடையாது இல்லை. இதுலேருந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இங்கே கொண்டு வராங்க. ദേശീയ മീനല്ല അതിലെ ചാളക എപ്പോഴും നമ്മൾ വീട്ടിൽ നല്ലതല്ലേ. எல்லாம் சின்ன சின்ன மீனுங்க தான். ஸ்குவிட்டு, ரெட் ஸ்னாப்பரு, பாம்ஃப்ரெட்டு, ப்ரான்ஸு பெருசு பெருசாக இருக்குது பாரு. சீர் ஃபிஷ்ஷு, அமூரு. இது பாம்ஃப்ரெட் தானே? எது அமூரு? அந்த டாட் டாட் டைகர் மாதிரி, சீத்தா மாதிரி. இது பாருப்பா எவ்வளோ பெருசு இருக்கு. அது மீன் வச்சிருக்கேன். அவ்வளோதான், சின்னது தான் மீன் மார்க்கெட்டு, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. காலையில் வருது, ஒரு புது அனுபவம் இந்த ஊரில். ஒரு வாக்காச்சு. காரை கொண்டு போக வேண்டியது தான். எங்கேப்பா சாவி?